வருவார்கள். நூஹ் நபியுடைய கப்பலை போன்றவர்களாக வருவார்கள். அதில் ஏறியவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதை தூரமாக சென்றவர்கள் பலாக்காக இருப்பார்கள் என்ற முஸ்லிமிலே வரக்கூடிய அதிக நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? எனவே அப்படிப்பட்ட மாமேலை ஞானவான்கள் ஒருவர் தான் நாங்களுடைய எங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் மீரான் சாஹிப் மாணவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா நல்லவர்களே, வேறு பெருமக்களே, அல் குர்ஆனை எடுத்தாலும் குர்ஆனில் இருக்கிறாரா, எடுத்தாலும் ஹதீஸில் இருக்கிறதா என்று இன்று மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கும் காலகட்டம் இது. வெறும் சரியத்தை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் மௌத்தாக கூடாது. நாங்கள் முஸ்லிமாக மாத்திரம் மௌத்தாக கூடாது. முஃமின்களாகவும் மௌத்தாக வேண்டும், முஹ்சினீன்களாகவும் மௌத்தாக வேண்டும். ஒரே முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் தஆலா பல பெயர்களை வைத்து குர்ஆனிலே அழைக்கிறார். யாருக்கு ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களாக வேண்டிய அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே நீங்கள் மௌத்தாவுங்கள் என்று ஒரு ஆயத்து சொல்லுது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம் என்று குர்ஆனில் சொல்லவில்லை. இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்கிறவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதா ذكرல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டப்பட்டால், அவர்கள் மத்தியிலே அல்லாஹ்வை நினைவூட்டப்பட்டு திக்ர் செய்யப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய கல்விகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்துவிடும். எங்களுடைய கல்வி நடுங்குகிறதா? எனவே நாங்கள் அனைவர்களும் சரியத்திற்குட்பட்டவர்கள். நாங்கள் ரோமாக்களை முக்கியிருக்கிறோம், சங்கையாக இருக்கிறோம், தலை குனிந்து நிற்கிறோம், உலகத்தை மறந்து நிற்கிறோம், மனைவி மக்கள் தாய் தந்தையை மறந்து நமது எதிர்மனுக்கு முன்னிலை நிற்கிறோம். வெறும் விடவைதானங்களுக்கு தெரிவருகிறது என்கிற உள்ளே இருக்கும் அவர்களுடைய தாக்கு தெரிவருகிறதா, அவருடைய சிபத்தில் தெரிவருகிறதா, அவருடைய நட்புடன் தெரிவருகிறதா நமக்கு தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நமது கருத்திலே திரைகளையும் அகலவில்லை. திரைகளை வைத்துக் கொண்டுதான் தியாகத்தை செய்கிறோம். இது போதாது. நமது வழிமாறிகள் மூலம், குடும்பமானிகள் மூலம், காமியான சேதுமானிகள் மூலம் அவர்கள் தந்த திக்குகளை எல்லாம் அந்தந்த நேரத்திற்கு விடுபடாமல் செய்து பேருதலோடு புறம் பேசாமல், பொய் சொல்லாமல், கோல் சொல்லாமல், மற்ற மக்களுடைய மனதை நோவிக்காமல், யாரையும் நிந்திக்காமல், தாய் தந்தையுடைய விவாகரத்தோடு, காமியான சேதுமானிகளின் விவாகரத்தோடு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே ஏதாவது ஒரு தரீகாவையும் 100% பின்பற்றி யாரெல்லாம் சேதுமானிகள் தங்கள் திக்ரை கொண்டு கல்வை ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்கள் செய்யும் தியாகம் இப்பொழுது நாங்கள் செய்யும் வெறும் சரியத்தினுடைய தியாகம் அல்ல. நாங்கள் மண்ணை பார்க்கிறோம், நாங்கள் பஞ்ச விடுதலை பார்க்கிறோம். கல்வி புறப்பட்டார்கள், அதன் உள்ளே இருக்கும் வழிமாறுகளை பார்க்கிறார்கள். அவர்கள் கூறும் சலாத்திற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள், இவர்கள் கூறும் சலாத்திற்கு பதில் சொல்வதை இவர்கள் அவதானிக்கிறார். அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குகிறார் என்று எனக்கு காண்பித்தார் சொல்கிறார்கள். எனக்கு சொல்வதை சொல்லவில்லை, காண்பித்தலை ரப்பி அடிமை எனக்கு காட்ட வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க 4 பறவைகளை எடுங்க, 4 பறவைகளை எடுத்து கழுத்தால அறுத்து அந்த தலைகளை மட்டும் உங்களிடத்தில் வைத்துக் கொண்டு அந்த உடம்புகளை எல்லாம் சின்ன பின்னப்படுத்தி அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி இரத்தங்களை எல்லாம் கலந்து முள் எலும்புகளை எல்லாம் கலந்து அதனுடைய இடங்களை எல்லாம் கலந்து எதனுடைய இரத்தம் எதிர இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு எல்லா உடம்பையும் கலக்க வேண்டும். கலந்து அதை 4ஆக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் 4 இருக்கிறது என்று நீங்கள் நம்ப வேண்டும். 4ஆக பிரித்தார்கள். 4 மலை மீது ஏற வேண்டும். கஷ்டமான ஒரு வேலை. 4 மலைகள் மீது ஏறி 4 மலைகள் மீது இதை 4ஆக பங்கு வைத்து அந்த 4 பகுதிகளை வைத்துவிட்டு 4 பறவைகளுடைய தலைகளும் கீழே உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதன் பின்பு நீங்கள் ஒவ்வொரு பறவைகளுடைய பெயரை சொல்லி சொல்லி அழைக்க வேண்டும். நான் அழைக்க மாட்டேன், நீங்கள் அழைக்க வேண்டும். இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் அழைத்தால் அது நிறைந்து வரும்.
அதே மாதிரி செய்தாங்க. செய்துவிட்டு கீழே வந்து அழைத்தாங்க. அழைத்த உடனே அந்த 4 பறவைகளும் விளைந்து ஒவ்வொரு மலையிலிருந்து இரத்தம் மாறி மாறி போய் இரத்தம் எல்லாம் ஒன்றாகி எலும்புகள் எல்லாம் ஒன்றாகி என்ன ஆச்சரியம்! இதை தங்களால் பார்க்கிறார்கள் நபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே முதலாவது பறவை பறந்து வந்தது, 2வது பறவையை அழைத்தார்கள், பறந்து வந்தது, 3ஆம் பறவை 4ஆம் பறவை வந்து தலையோடு ஒட்டிக் கொண்டது. அதன் மீது தௌபா செய்தார்கள். யா அல்லாஹ், இதை அடித்துக் கொள்ளத்தான் நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். இந்த 4 பறவைகளும், முதலாவது பறவை மயில், 2வது பறவை சேவல், 3வது பறவை காகம், 4வது பறவை வாத்து, தாரா என்று சொல்லுவோமே. இந்த 4 பறவைகளுக்கு 4 கெட்ட குணங்கள் இருக்கின்றன. 4 கெட்ட குணங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டா அவர் எவ்வளவு பெரிய ஆலயமாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய ஆதியாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய பாதத்தாளியாக இருக்கிறார். வழிமாறுகளை தவிர, குத்துமாறுகளை தவிர, சபிமார்கள், சகாபாக்கள், சாமிகள், சமுதாயங்களை தவிர உள்ள ஏழைய சராசரி மனிதர்களாகிய எங்களை போன்றவர்களிடத்திலே அந்த 4 கெட்ட குணங்கள் இருக்கத்தான் செய்யும். சூபியாக்கள், புதுநாயகம், சாதி நாயகம், ரிவாய் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த குர்ஆனில். முதலாவது பறவை மயில் தான் போகையில் தாழும் பொழுது நான் என்ற எண்ணம் அதற்கு இருக்கிறது. அது மனிதனிடத்திலும் இருக்கிறது. நான் அறிவாளியா, நான் பணக்காரனா, நான் பேச்சாற்றல் உள்ளவரா, நான் அழகானவரா, நான் 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 இது அறுக்கப்பட வேண்டும். 2வது காகம். காகத்துடைய குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு சரிமானம் செய்யும், சரி செய்யக்கூடியது. யாருடைய சொத்து என்று பார்க்க மாட்டாது. ஆட்சியை தீர்த்துக் கொள்வதற்காக உயிரை சொல்லியால் இவருடைய சொத்தை அபகரிப்பது. காரணம் அப்படித்தான் பரிசுத்துக் கொள்வது. இதை அறுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது சேவல், பெண் ஆசை. எந்த நேரத்திலும் எந்த கோயிலை கண்டாலும் கொண்டு வந்தால் வேலை. இதே போல நாங்கள் கோயில் தினா செய்யாவிட்டாலும் கண்களால் பார்த்து ரசிப்பதும் கண்கள் செய்யும் தினா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பார்வையை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். கண்கள் தினா செய்கிறது. எனவே பெண் ஆசை சேவலுக்கு இருக்கிறது. அதை அழிக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 4வது மாற்று தாரா. இந்த தாரா செய்த தவறுக்கும் கிடையாது. ஆனால் நீ பேசுபவர்களை போல மக்கள் சப்தம் மட்டும்தான் தெரியும். அது மட்டுமல்ல, கண்டனித்ததை எல்லாம் சாப்பிடும், சாப்பிடுவதும் கழிவதும் மட்டுமே தவிர அந்த வாக்கிலிருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு பேச்சு மிஞ்சுமோ, சும்மா பேச்சு மிஞ்சுமோ கதுர குருபு, அவருடைய பாவம் அதிகரிக்கும். யாருக்கு பாவம் அதிகமாகுமோ மாற்ற கல்வு, அவருடைய கல்வு மௌத்தாக ஆதியோடு இருப்பார். கல்வு மௌத்தாகிவிடும் பேச்சு மிஞ்சுபவருக்கு. மாற்ற கல்வு, யார கல்வு மௌத்தாகிவிட்டதோ ரசல பின்னால் அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வார்த்தை அதிகமாக பேசுவது மட்டுமல்லாமல் அதிகமாக கண்டறிந்ததை எல்லாம் சாப்பிட்டு நட்புக்கு சந்தோஷம் கொடுப்பது, இந்த குணத்தை அறுக்க வேண்டும். இந்த 4 குணத்தை யாரெல்லாம் அறுத்து பணியிட்டு அதை விட்டு கல்வை சுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் செத்த பிராணியை அழைத்தால் அது உயிர்பெற்று வரும். அல்லாஹ் சொல்லல, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீங்க 4 பறவைகளை அறுத்து 4 மலைக்கு மேலே வைத்து நான் கூப்பிடுகிறேன். வேறுதான் நீங்க ஒரு மனிதன் அல்லவா, நீங்க நபி அல்லவா, நீங்க அழைத்தால் சிரிக்காதீங்க. மனிதன் அழைத்தால் சிரிக்கா? எங்களை போல சாதாரண மனிதர்கள் ஒரு செத்த பிராணியை பார்த்து வேண்டொருத்தரவுடைய எழும்பு வெகு அழைத்தால் தவறு. காரணம், அந்த இடத்துக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய சிவத்தை கொண்டு கல்வை பரிசுத்தப்படுத்தி மாஜிபாவின் ஞான கடலிலே மூழ்கி முத்தளித்த ஞானவான்கள் ஒரு செத்த குணத்தை பார்த்து எழும்பு என்று சொன்னால் அது எழும்பத்தான் வேண்டும். காரணம், அது வலியுல்லா சொல்லுவதல்ல, அல்லாஹ் சொல்லுவது. வலியுல்லாவுடைய நாமே